இந்த பக்கம் லைன் நிற்குது, இந்த பக்கமும் ஃபுல்லாக இருக்குது பாருங்க அறிவிப்பு பலகை. இதில் எந்த டிஜி ஆர்டிஜி எதுவுமே இல்லை. இது இன்னும் டைம் ஆகும். அப்போ ஸ்லாட்டில் வந்து நிற்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. கீழே இறங்குற பாதை இன்னும் போடவே இல்லை அவங்க. சரி இதுலேயே வரும்னு வந்தால் போட்டு சாவடிக்குது. 14C20. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷெட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன், ஹெச்பி பங்க் பக்கத்தில். போன ரோடு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து இறக்கிட்டு ரிட்டர்ன் தூத்துக்குடியிலேருந்து ரோடு எடுத்துகிட்டு வந்து பாண்டிச்சேரியில் இறக்கிட்டு வந்திருப்போம். அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காப்புல, ஹைதராபாத் சொல்லியிருக்காங்க. லோடு வந்து பழைய ஹார்பரில் ஏற்றுற மாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாஸ் போடுற வேலை, ஹார்பர் பாஸு இல்லை பில்லெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறேன், டீசல் போட்டுக்கிட்டே போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஹார்பர் டைம் மூவ் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் நடக்குமே. டைம் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது. எப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஹைதராபாத்துக்கு போய் லோடு ஏற்றுவோம். ஃபோன் பண்ணுறேன்னாங்க, இப்போ வரைக்கும் பண்ணவே இல்லை. சரி, 2 பூட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். டீசல் டேங்க்குக்கு ஒரு பூட்டு. என்ன கொஞ்சம் கிராஸாக இருக்குது இந்த மூடி, அதுக்கு மேலே என்ன கொஞ்சம் கிராஸாக இருக்குது இந்த மூடி, அதுக்கு மேலே வரல. டேங்க்குக்கு ஒரு பூட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன பூட்டு பேட்ரி பாக்ஸுக்கு, இதுக்கும் போடணும். இது போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்படியே முட்டி வந்து இதில் முட்டி நின்றுடும், கீழே விழாது. இருந்தாலும் போட்டு வைப்பது நல்லது தான். அவ்வளோதான், தலைவர் வேலை முடிஞ்சது. அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடித்தேன். என்னடா பில்லு 6 மணிக்கு வந்துடும் இல்லை அப்படின்னா. மணி டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:40 ஆகுது. வந்துடும் நீங்களே என்னென்ன ஆச்சு அப்படின்னா. திருப்பா கொஞ்சம் டைம் ஆகும், இன்னொரு 1 மணி நேரத்தில் வந்துடும். கொஞ்சம் நேரத்தோடு கொடுத்தாங்கன்னா ஏற்றிட்டு வெளியே வரலாம். கொஞ்சம் டைம் ஆகி போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு தெரியல. அது வேறு ஹார்பருன்றாங்க. ஹார்பர் லைன் எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. ஹார்பர் லைனுன்னா இன்றைக்கி உள்ளே போயிட்டு வெளியே வரது கஷ்டம்தான். போனதோடய பார்த்தீங்கன்னா ஹார்பருக்குள்ளே போகும்போது ஃப்ரீயாக போயிட்டேன். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லைன் பயங்கர டிராஃபிக்கு. அந்தமாரி எதுவும் இல்லாத இருக்கணும். சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபோன் வந்துச்சுன்னா கிளம்பி போயிட வேண்டியதான். 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மக்களே. பில்லு வந்துடுச்சு, ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்கன்னு. தண்ணி இல்லை, தண்ணி மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். சரி ரைட்டு வாங்க, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நாப்பாளையம் தாண்டியே பில்லு வாங்கிட்டு போகலாம். வேக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு வழி பண்ணணும். சரி புறப்படலாமா? ஆறு மணிக்கு சொன்னாங்க, அப்புறம் 8 மணி சொன்னாங்க, இப்போ 10 மணி போய் 11 மணி ஆயிடுச்சு. நேராக பார்த்தீங்கன்னா பங்குக்கு வர சொல்லிட்டாங்க, டீசல் போட்டு போயிடலாம் அப்படின்னு. இங்கே பில்லும் வந்து கொடுத்துட்டாங்க. டீசலும் பார்த்தீங்கன்னா வேறு 2 இன்ச்சு தான் இருக்குது. போட்டுன்னு போனால் தான் ஹார்பரில் போய் ஏற்றிட்டு வர முடியும். பழைய போட்டில் போய் ஏற்றணும். டிஓ டேட் இருக்கா? இருக்குது, நாளைக்கு வரைக்கும் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் 26 வண்டியா மக்களே. ஹைதராபாத் கம்பெனி சோலார்னு ஒரு கம்பெனியா, சோலாரா என்ன தெரியல, கம்பெனி பேர் இதில் இல்லை. இது வெறும் டிஓ மட்டும்தான். ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் முழு பில்லு தருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இவே பில்லாம் கூட வரல. சும்மா இது ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மீதி பில்லுலாம் வாங்கணும். 26 வண்டி. இதில் தெரிஞ்ச வண்டியும் இருக்குது, ஒரு சில தெரியாத வண்டி இருக்குது. ஜேன்னு போக வேண்டியதான். எல்லாம் முந்தி அடிச்சுட்டு யாருக்கு போய் முன்னே போய் சீரியல் போடுறாங்களா அவங்க போய் இறக்குவாங்க. நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டீசல் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம். கிடைக்கிற மொத்த வண்டியும் அதுக்கு தான் டீசல் போடுது. எனக்கு ஒரு 370-380 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டேங்க்கு மெதுவாக எந்த அளவுக்கு ஃபுல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தழும்ப வலிஞ்சு கீழே வந்துருச்சு. இதுதான் ஃபுல்லு. மொத்தம்
61 லிட்டரு கணக்கு. முன்னூத்தி 61 லிட்டர் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்பதான் 2வது டைம் டேங்க் ஃபுல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் டேங்க் ஃபுல் பண்ணும்போது சரியா ஃபுல் பண்ணலன்னு நினைக்கிறேன் நானே. ஏன்னா இந்த அளவுக்கு நான் மெதுவா நிப்பாட்டி அந்த மூடிலிருந்து வண்டி வர அளவுக்குலாம் நான் போடவே இல்லை. அப்போ லைட்டா அந்த ஃபைபர் டேங்க் கார்னர் வந்த உடனே ஃபுல் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டேன். இப்பதான் அதோட நிலவரை தெரிஞ்சு மெதுவா உட்காந்து போட்டு இருக்கும்போது அவ்வளோ நேரம் மெதுவா உட்காந்து போட்டு இறங்கினே இருக்குது உள்ள. பண்றதுக்குள்ள போகும்போது ஆயிடும் பொழுது வண்டி கரெக்டா ஓட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாங்க எல்லாம் டீசல் போட்டு கிளம்புறாங்க. பார்க்கலாம் போக போக யார் யாரு நம்ம கண்ணில் சென்ட் பண்றாங்க. இதுல கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும் வரவங்கள. நம்மளுக்கு வேற கம்பெனி தெரியாதுல, கிட்ட போய் பார்த்துல ஹைதராபாத் தானே போகலாம். வாங்க கொஞ்சம் எப்படி ஏற்றிட்டு எப்போ வெளியே வர போறோம்னா தெரியல. அப்பா யாருன்னா ஒரு பிஜி ஏற போறேன். இது வரைக்கும் எதுவும் இல்லைப்பா, அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கி பீச் ரோடு திரும்பிட்டோன்னா போதும். ஏன்னா எப்படியும் நிற்கும் லைனு. இதுக்கு அந்தாண்ட நின்றுச்சுன்னா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்துடும். இதுக்கு முன்னாடி நின்றுச்சு, இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி நின்றுச்சுன்னா அவ்வளோதான். வண்டி அவ்வளோ புகையை கக்கிட்டு போகுது. ஆளு விடாத அழுத்துறாரு போல இது. சரி பரவாயில்ல, நீங்களே போங்க. வண்டி திணறுது. வந்தாச்சு பீச் ரோடுக்கு. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. லைனே நின்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த உப்பு காத்து வந்த உடனே இந்த கண்ணாடி எப்படியே மாறி போச்சு. ஆஹா, சொல்லிக்கிட்டே வந்த மாதிரி லைன் நிற்குது. திரும்பி கொஞ்சம் தூரம் தான் வந்தேன். வந்தோன்னா என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அவ்வளவுதான், சிவராத்திரி தான். அவ்வளோதான் மக்களே, புரியுது. டைம் 12:30. ரைட்டு, எப்படியும் விடியத்துக்குள்ள ஜீரோ கேட்டு போயிடலாம். பழைய ஹார்பர் தான். 2 மணி நேரத்துக்கு மேல இன்னும் இப்பதான் கொஞ்சமா மூவ் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. இது கொஞ்சம் டைம் ஆகி போச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, அங்கங்க அப்படியே லைட்டா நவருதான்னு பார்த்துட்டே உட்காந்து தூங்கிடுறாங்களா, அப்படியே வண்டி சேர்ந்துருது. வண்டி லைன் அதிகமாகிடுது. அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். வருவாங்க அப்பப்போ போலீஸு, 2 வீலரில் வந்து வண்டிங்கெல்லாம் தட்டி விட்டு போவாங்க. அப்படி இல்லை சைரன் வச்சு வயன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஏஞ்சி மூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் தூங்குறவங்க யார் முன்னாடி தூங்குறாங்களோ பின்னாடி வண்டி போகல நின்று கிடக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இங்கே வந்து நின்றுச்சு வண்டி. பக்கம் ஃபுல்லாக கடல் தான், அப்படியே நிற்கிது வண்டி. இந்த பக்கம் லைன் நிற்கிது, இந்த பக்கமும் ஃபுல்லாக இருக்கு. வானம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கணும், ஏறி படுக்கவும் முடியாது. அதே மாதிரி கண்ணு முடிச்சுட்டே இருக்கும்போது ஸ்டேரிங்லே தூக்கம் வருதுன்னு கொஞ்ச நேரம் சாஞ்சாலும் அப்படியும் தூங்க முடியாது. ரெண்டுமே இடைஞ்சல் தான். கொஞ்சம் போகிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு வண்டி சவுண்டு மூச்சுக்கிற நேரத்தில் கேட்டால் வண்டி சவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வண்டியெல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு போய்டும். நல்லா தூங்குற ஆளுங்களாம் இருந்தாங்கன்னா
நீ பக்கத்துலேயே போயிட்டு வண்டி தட்டுன்னு தட்டினா கூட ஏஞ்சிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். விடிஞ்சி தான் நம்ம 0 கேட்டுக்கே போவோம்னு நினைக்கிறேன். ஆர்பர் 0 கேட்டுக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நடக்கும். ஒரு வழியா 0 கேட்டுக்கு வந்துட்டேன். உள்ளே போ, ஸ்கேன் பண்ணிட்டு பாஸ் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போகலாம். டைம் 4:30 மணி ஆகுது. உள்ள வந்தாச்சு. இதுக்கப்புறம் பழைய ஹார்பருக்கு போக வேண்டியதுதான். 0 கேட் உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். அதில் தான் வந்து பழைய ஹார்பருக்கு போகிறதுக்கு எம்டி லைன் போகணும். எப்படியும் அந்த பார்க்கிங்கில் தான் போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் போயிட்டு யூடர்ன் போட்டு அப்படியே வரணும். யூடர்ன் போட்டு வந்தால் அது பாருங்க மஞ்சள் கலரில் ஒரு லைட் எரியுதா, கேட்டு மாதிரி. இந்த மஞ்சள் கலர் கேட்டுக்குள்ளே தான் போகணும். ஒருவேளை இங்கேயே இஆர் போட்டு தராங்களா என்னன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டு உள்ள நுழையிற இடத்துல தான் போடுவாங்க. இப்போ பார்க்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால இங்கேயே இஆர் எதனா போட்டு தராங்களான்னு போய் பார்க்கணும். இல்லை, அங்கே இஆர்லாம் போட்டு தரல. சின்னதாக உள்ளே போகுதுன்ற மாதிரி பார்க்கிங் உள்ளே போகிற மாதிரி ஒரு டோக்கன் ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. இஆர்லாம் பழைய இடத்துலேயே தான் போடுறாங்க போல். அதுவும் அந்த ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்கில் லெஃப்ட் சைடில் இருக்கும். இதோ லைனாக நிற்கிதா, இதில் தான் உள்ளே போகணும். பாருங்க அறிவிப்பு பலகை. இந்த பக்கம் ஒரு கப்பலில் அன்லோடிங் லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய ஹார்பர் வரணுன்னே ரிஃப்ளெக்ட் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க. G 7 லொகேஷன், 3G அதை வந்து 7வது ஸ்லாட்ல இருக்கு. ஷிப்பு ஒன்று அன்லோடிங் போயிட்டுருக்கு. இந்த லோடிங் அன்லோடிங் ஆகும்போது ஒரு சில ஸ்லாட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் இருக்கும். நம்ம வந்து 3Gயில் 7வதுல போய் நிற்கணும். உள்ளே நுழையும் போதே இஆர் போட்டு நுழையும் போதே வந்து டிடி செக்கப்லாம் போவோம். மிஷினில் ஊத சொல்லுவாங்க. ஊதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்ளாரே போக முடியும். 2 கப்பல் இருக்குது. பின்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள். உள்ள வேலை போகுது. இதில் எந்த டிஜி ஆர்டிஜி எதுவுமே இல்லை. இது இன்னும் டைம் ஆகும். அப்போ பழைய ஹார்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்காவாக எழுதியிருக்கும் எல்லா இடத்துலையும். நீங்கள் எங்கே போகணும், எந்த ஸ்லாட்டில் போகணும்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டும் இருக்கும், கரெக்டாக எழுதியும் இருக்கும். இதில் தான் வந்து 3, 4 இருக்குது. 3G எங்கே இருக்குது, C இருக்குது, D இருக்குது. அப்போ G லாஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். இது இருக்குது G 7ல் எதனா வண்டி இருக்கா? வண்டி இருக்கு. வண்டி இங்கே இருக்குது. இதில் உள்ளே போய் நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் தலைவலி தான். உள்ளே போய் நின்றுட்டோன்னா பிரச்சனை இல்லை. 7 இதோ இருக்குது. ஆனால் வண்டி உள்ளே நிப்பாட்ட முடியாது. இந்த வண்டியும் இருக்குது, இந்த வண்டியும் இருக்குது. முன்னாடி இருக்கிற வண்டிங்க எதனா நகர்ந்தால் தான் நம்ம உள்ளே போய் நிப்பாட்ட முடியும். ஸ்லாட்டில் வந்து நிற்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. அது வரைக்கும் 7. அந்த வண்டி 7ல் தான் ஏற்றணும். அது ஏற்றிட்டு போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே முன்னாடி தள்ளி விட்டுக்கலாம். ஆர்டிஜி இங்கே தான் இருக்குது. அநேகமாக ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முடியல மக்களே, விடிஞ்சே போச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:50, 6 மணி வச்சுங்க. அப்போ வந்து நின்னாச்சு, ஏற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஆர்டிஜி வந்து அங்கே நின்றுட்டு டியூட்டி சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் உடனே இன்னொருத்தர் வருவார், அவரையும் காணாமே. அவர் கார் வரும், ஸ்குவாடு காரில் ஒரு சுற்றுவாங்கள்ல, அதில் வருவாங்க. அங்கே வேறு அந்த டிரைவர் எட்டி பார்த்துட்ருக்காரு, என்ன அங்கேயே நிற்கிது ரொம்ப நேரமா அப்படின்னு. கீழே பாருண்ணா, கீழே பாருண்ணா.
கிளம்பிட்டாரு. டியூட்டி சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் மாறிச்சு. எங்க ஷிஃப்ட் மாத்திட்டாங்க, இப்போதான் அடுத்து அந்த வண்டிக்கு ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஏத்தியாச்சு. கண்டெய்னரு மேல இருந்து கீழே வருதான்னு அண்ணாந்து பார்த்தே கழுத்து வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் தான் கடைசியாக ஏற்றிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி எல்லா வண்டியும் நிறைய வண்டி கிளம்பிடுச்சு. சர்வே பார்த்து சீல் வாங்கி வச்சு அடுத்து அவுட் பண்ணலாம். சொன்ன மாதிரியே விடிய சிவராத்திரி தான். இதில் வந்து 3 இயர் இருக்கு. 3 இயர்லேயே சீல் போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து அங்கே போனோன்னா இந்த பெரிய பேப்பரும் 1 இயரும் அவங்க எடுத்துப்பாங்க. இதில் ஆள் இல்லைன்னா அதில் இதெல்லாம் மாறிட்டு இருக்கிறதோட ஒரே லைன்லேயே போகலாம். இவங்க அப்பப்போ கொஞ்சம் ரூல்ஸை மாற்றிட்டே இருக்கிறாங்க, அதனால டவுட் ஆகுது. வெளியே போயிட்டோமோ திரும்பலாம் வர முடியாது. அதனால 1-2 தடவை கேட்டு போகிறது நல்லது. ரைட், 2 இயர் இருக்கு. இதோட ஜீரோ கட்டில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டுதான் கஸ்டம்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு 1 இயர் நம்மளுக்கு கொடுத்துருவோம். காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் ஜேன்னு இருக்கு. போட்டோம் காசிமேடு மீன் மார்க்கெட். செம கூட்டம் இருக்கு. கண்ணெல்லாம் எரியுது. எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு தெரியல. நம்ம வரல, ஏன்னா போய் வெளியே போய் நிப்பாட்டு ஒரு டீ குடியாவது குடிக்கணும். இல்லை என்ன நின்றுட்டு இருக்க பாருங்க, பிரேக்கும் கம்மியாக தான் இருக்கு. இல்லை வெயில், ஆனால் காலையிலே பொழக்குது. நேராக மஞ்சபாக்கம் போயிட்டு மாதாவரம் ரெடிஸ் போய்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா எப்படியும் அந்த டோல்கேட்டை ஏற்றிட்டு மறுபடியும் போய் யூட்டர்ன் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு வரணும். இன்னும் ஹைதராபாத் வந்து 622 கிலோமீட்டர் இருக்குது. புழல் எல்லாம் டிராஃபிக்காக இருக்கு. பேசாம அப்படியே போயிருக்கலாம் போல இது. நமக்குன்னே வருது மக்களே. அந்த பக்கம் 6 பேர் போனால் அதுவும் டிராஃபிக். சரி, அந்த பக்கம் ஏன் போவேன்னா யூட்டர்ன் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணுன்றதுக்காக இதில் வந்தால் இதுவும் டிராஃபிக். ரெடில்ஸ் டோல்கேட்டு கிட்ட வந்துட்டேன். இந்த மேலே தெரியுது, அதான் மீஞ்சிருப்பாலாம் பைபாஸு. அதில் வந்திருந்தேன்னா கீழே இறங்குறதுக்கு நேராக போயிட்டு யூட்டர்ன் போட்டு மறுபடியும் சர்வீஸ் ரோட்டில் வரணும். சரி, அதில் எதுக்கு போவானே, கீழே இறங்குற பாதை இன்னும் போடவே இல்லை அவங்க. சரி, இதுலேயே வருவோன்னு வந்தால் போட்டு சாவடிக்குது டிராஃபிக் ஒரு பக்கம். ஏன் இந்த கீழே இறங்குற பாதையை மட்டும் போடலைன்னு தெரியல.
500 நம்ம நினைக்கிறேன் டோல். 500 நானே சொல்றியா? 525 ரூபா. வண்டி பிக்கப் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதே மாதிரியே ஒரு சாதாரண இடம் வந்தாலும் உடனே அடங்கிடுது. வால் டோர் கட்டிட்டு டேப்லெட்டு எதுனா லூஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வண்டி ரேஸ் ஆகுது, ஃபுல்லாக ரேஸ் ஆகி அடங்குதுன்னா கிளச் பிளேட் சைடு சொல்லலாம். இது வண்டி இன்ஜினே அடங்குது அப்படி. நீர் வேற காலையிலே போட்டு முளைக்குது, நைட்டெல்லாம் வேற தூங்கல, கண்ணெல்லாம் வேற எரியுது. இந்த வேர்வை அப்படியே லைட்டா அந்த கண்ணில் படும் போடுங்க, அதுதான் கொஞ்சம் வயிறு மாதிரி. நான் ரெடி தாண்டி போயிட்டு இருக்கேன். மூடிப்பூண்டி செக் போஸ்ட் நம்ம பார்த்துட்டு போறோம். ஒரு 200 வாங்கிட்டு போக விடுவாங்க. இப்போதான் 14 இந்த சைட்ல போறோம். ஃபர்ஸ்ட் டைமா ஹைதராபாத் சைட்ல போறோம். 14 ஓட்டி இருக்கேன், ஓட்டல நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம். எப்படியா இருந்தாலும் நான் யாரையும் தப்பிக்கலாம் மாட்டேன். வந்து வண்டி மாட்டி புடிச்சு போயிடுவேன். ஏன்னா பாயத்தோட போயிட்டு தோட்டிட்டு வந்து குச்சிட்டு நீ எவ்வளோ கூட எவ்வளோ புடிச்சு கிளம்பா நம்மளால முடியாது. நான் கொஞ்சம் புடிச்சு கிளம்பிட வேண்டியதுதான். பார்க்கலாம் நான் நடக்கிறேன். பரவாயில்லையே, ரொம்ப மாசமா கடப்புல போட்டு வச்சிருந்த பாலை வேலையை முடிச்சு ஓப்பனே பண்ணிட்டாங்க. சத்திவேடு ஊருக்கு உள்ள போற ரோடு. ஆக இதுக்கப்புறம் அந்த பக்கம் லோடு போற மாதிரி வந்தா கீழே ரொம்ப தூரத்துல இருந்தே கீழே தான் வரும். கடைசி ரோட்ல நேராக மேலே வந்தனா இறங்கத்துக்கு வழி இல்லை. லோடு வண்டியாவே இருந்தாலும் தூக்கி போடுது. குமுடி பூண்டி ஊர். ஏறாத கீழே போனா கும்மிடி பூண்டி சிப்காடு போனோம். 50 பாருங்க, நேரா அப்படியே 50லேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மேம்பாலத்தில் கொஞ்சம் குறையும் தான், இருந்தாலும் 60 ஏற்றி இறங்கினேன், அப்படியே இறங்குது. உதகிரி டவுனு, கும்மிடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட். இந்த பக்கம் வந்து ஒரு 2 மாசத்துக்கு மேல 3 மாசம் ஆக போகுது. இப்பதான் அந்த பக்கம் வரேன். சரி ரைட்டு, இங்க பில்லை கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பில்லை வாங்கணும். சரி, நான் போயிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு வரேன். எவ்வளோ வாங்க போறாங்கன்னு தெரியல. 14C20 வண்டி நம்பர், அதாவது 14 வீலு 20 ஃபீட் கண்டெய்னர். வண்டியை வெளியே எடுக்க முடியாத மாதிரி வந்து விட்டாங்க. 400 ரூபாய் கேட்டாங்க. சார் ஆனால் ரெகுலராக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். நான் 400 அதுக்கு 300 கொடுத்துட்டு வரேன். பட்டை கிடக்குது. சரி, அடிக்கிற வேலை சாப்பிடவே முடியல. காலையே சாப்பிடல. தடாவுக்காவது போய் சாப்பிடும். ஒரு பேப்பர் வேற பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் எடுத்து பில்லு கூட அட்டாச் பண்ணணும். ஈவே பில்ல பிரிண்ட் எடுக்கணும். ஈவே பில் பிரச்சனை இல்லை, நம்பருக்கு அனுப்பிச்சா போதும். இருந்தாலும் ஒரு பேப்பர் பிரிண்ட் எடுக்கும் போது அதையும் சேர்த்து ஒரு பேப்பர் எடுத்துருவோங்க. நான் டக்குங்க அந்த நேரத்தில் போன நோண்டிட்டு காட்டிட்டு தான் முடியாது. இந்த பேப்பர் தான் ஆட்டியோ எல்லாம் கேட்டாங்கன்னா பில்லு இப்போ பார்த்தீங்க எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம். முடி பூண்டி ஆட்டியோ பாஸ் பண்ண மட்டும்தான் என் கையில் காசு இருந்தது. கையில் காசு இல்லை, ஏன்னா ஏடிஎம் இருக்குதுன்னு பார்த்து இப்போ தான் போட்டு விட்டாங்க. 2000 ரூபாய். 2000 வழி செலவுக்கு தான். ஃபாஸ்டேக்கில் 2000 போட்டாங்க. 2000 பத்தாது. ஏன்னா 12 வீலா இருக்கும்போது கூட ஒரு சில இடத்துல 300 200 கொடுத்துருவோம். இது எடுத்த உடனே 500, அதுக்கு கீழே வந்தால் தான் 400.
அதனால் பார்த்து தான் போகணும். இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா கொஞ்சம் தூரத்தில் ஏடிஎம் வரும்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு போக முடியாது, ரோட்டில் தான் நிப்பாட்ட முடியும். அதுமாரி நிப்பாட்ட முடியாது. என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பாக்கம். இன்னும் கொஞ்சம் நேரம் தமிழ்நாடு முடிஞ்சிடும். அடுத்து ஆந்திரா. அசால்ட்டு ஆந்திராக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டான்டா. ஏன்னா நம்ம வாங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இது வந்து வேறு ஸ்டேட்டுக்கே போக போகுது. தமிழ்நாட்டிலேருந்து இப்போ தான் ஆந்திராவுக்குள்ளே போகுது. முதல் ரோடு கூட நம்ம தமிழ்நாடுக்குள்ளே ஓட்டியாச்சு. ரெண்டாவது ரோடு தான் ஆந்திரா போகுது. இப்போ ஆந்திரா போகும், தெலுங்கானாவும் போகும். வந்தாச்சு ஆந்திரா. தமிழ்நாடுலேருந்து ஆந்திராவிற்குள் பயணம். நல்ல வேலை இந்த ஆர்ஜிஓ செக் போஸ்ட் எடுத்துட்டாங்க. சமம் இதுக்குள்ளே போய் விட்டுருக்கலாமோ இந்த இடத்துல எங்கனாது. ஆனால் இங்கே விட்டோன்னா அவ்வளோ தூரம் நடந்து போகணும். அந்த இடத்துல இடம் இருக்குமான்னு தெரியல. அது எங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம். செக் போஸ்ட் க்ளோஸில் தான் இருக்குது. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஆனால் இதை க்ளோஸ் பண்ணிட்டு வழியாக டோல்கட்டாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் எந்த கணக்கில் போய் சேர்க்கறது. அப்படியே முன்னே வந்து ரிவர்ஸ் பண்ணி ஓரளவுக்கு விட்டுருக்கேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே நிற்கட்டும். நம்ம போயிட்டு ஈவே பில்லும் எல்எல்ஆர் காப்பியும் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் தவிர மெமரி கார்டு வச்சுருக்கேன், பாட்டு ஏற்றுவோம். பிரிண்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். பேப்பர் பிரிண்ட் எடுத்துட்டேன், ஆனால் மெமரி கார்டு காட்டவே இல்லையா கம்ப்யூட்டரில். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாத வச்சுருந்தா போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சரிங்க, அப்புறமா ஃபோனில் கொடுத்து போட்டு பார்க்கலாம். ஐயோ, போக்கோ ஃபோனில் போட்டு பார்க்கலாம். சரி, நம்ம ப்ளூடூத்லேயே பாட்டு கேட்டுன்னு இருக்கிறோமே. சரி, மெமரி கார்டு ஒன்று கிடக்குது, போய் பாட்டு ஏற்றிட்டு வரலான்னு நினச்சிட்டு போனேன். கடைசியில் காட்டவே இல்லைன்றாங்க. ஆனால் நல்ல புது மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்ததான். அப்படியே எடுத்து வச்சிட்டேன். வெயிட்டு போனதுக்கு இந்த பேப்பராது பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சா, இது வேலை முடியுது. பில்லு தான் மெயின். அங்கே போயிட்டு இந்த பேப்பரை ஏன் பிரிண்ட் எடுத்துகிட்டு வரல, இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான். அதனால் கிடைக்கிற இடத்துல பிரிண்ட் எடுத்துகிட்டு போனது நல்லது. ஓகே, முன்னாடி போயிட்டு இங்கே எல்லாம் லைனாக டீ கடை தான் இருக்கும். ஏன்னா சாப்பிட கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த வெயிலில் சாப்பிட்ற எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்னா வெயில் இதுவாக இல்லாத ஒரு மரத்து நிழல் கட்சினா கூட பரவாயில்ல. அதெல்லாம் கூட கிடைக்க மாட்டேங்குது இப்போலாம். ஃப்ரீ சிட்டி கிட்ட வந்துட்டேன். இதை தாண்டின உடனேயாவது ஏடிஎம்ல இருக்குதான்னு பார்க்கணும். கண்ணு வேற எரியுது. 500 மீட்டர், நெல்லூர் 109 கிலோமீட்டர். ஏடிஎம் இங்கே தான் ஏதோ ஒன்று பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகம். எந்த இடத்துலன்னா தெரியல. ஒரு வேளை இல்லையா? அதோ இருக்கு, கரூர் விஷயம். போய் பல கோடி பல லட்சம் ஏடிஎம்ல எடுத்து நம்பராக வேணா போடலாம், காசாக வராது. துட்டு வந்து விட்டது. ரூபாய் எடுத்தாச்சு. அடுத்து சாப்பாடெல்லாம் வாங்கினா கூட முழுசாக சாப்பிட முடியாது என்னால். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எது வாங்குறோமோ இல்லையோ, காவேரி போனோன்னா தண்ணி கேன் வாங்கிடணும் மக்களே. தண்ணி கேன் இல்லாத கஷ்டம். இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எங்கேயும் போய் நிப்பாட்டிட்டு சாப்பாடு கூட வாங்க முடியல. இதோட சூலூர்பேட்டை தான். அங்கே கூட இருக்கான்னு தெரியல. மொத்தம் 26 வண்டி சொன்னாங்க. யார் யார் எங்கெங்கே போகிறாங்கன்னே தெரில. அநேகமாக எல்லாம் கம்பெனியில் இருப்பாங்க எனக்கு முன்னாடியே. இங்கே எதனா சாப்பாடு வாங்கியிருந்தா
இந்த மரத்து நேரில் கூட கொண்டாட நிப்பாட்டிருக்கலாமே. ஊருக்குள்ளே போகிற முனையில் ஒரு ஹோட்டல் இருக்கும். இருக்கா? இருக்குதான் நினைக்கிறேன். இருக்கா? கழுவுறாங்களா? கழுவின்னு இருக்காங்கப்பா. காலையில் டிஃபன் மட்டும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து யாரை கட்டிட்டு இருக்காங்க. ஏதோ படம் போட்டிருக்காங்க. ஹோட்டல் இருக்கு, ஆனால் பிரியாணி படம் தான் போட்டிருக்கு. சாப்பாடு படமே எதுவும் இல்லையே. பிரியாணி தான்ப்பா இருக்கு. அடிக்கிற வெயிலில் எதையா வாங்கி சாப்பிட்றது. வாங்கிட்டேன். சரி, இதை விட்டால் வேறு எதுவும் கிடைக்காது. சூலூர்பேட்டை டோல்கேட்டு போனோன்னா கூட அங்கே நேரத்தில் பரோட்டாவும் ரைஸும் தான் வச்சுருப்பாங்க. இங்கேயே நிப்பாட்டி சாப்பிட்லாமா? வண்டி வேறு ஆஃப் பண்ணல, அதனால தான் பார்சல் வாங்கினேன். இல்லைன்னா முன்னாடி கொஞ்சம் தூரம் போவோம். ஏன்னா மரத்துனா அதில் கிடைக்குதான்னு பார்ப்போம். இருக்கிற வெயில் ஒரு பக்கம், இதில் சாப்பாடு எதுவும் கிடைக்கல. ஏன்னா இதுக்கு மேலே கன்ஃபார்மாக தெரியும். சூலூர்பேட்டை டோல்கேட்டு போனோம்னா ரைஸும் பரோட்டாவும் மட்டும்தான் கிடைக்கும். நைட்டும் அதே தான், மதியமும் அதே தான். அந்த மட்டும் எது தோற்று போங்க, அவ்வளோதான். மீதி எல்லாம் ஹோட்டலில் வேணும்னா ஊருக்குள்ளே போகணும், இதெல்லாம் போக முடியாது. அதனால தான் பார்த்தேன், எதையா வாங்கிட்டு அதான் ஜம்முன்னு ஏன்னா ஒரு மதியம் கிடைச்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே கேபின் மட்டும் மீன் ஏதான் போடணும். அதான் இருக்கு ஒன்று, ஆனால் வீடாக இருக்கு. வழிபாதையா அதெல்லாம் நிப்பாட முடியாது. ஒன்றும் கூட கிடைக்காது. சரி, எதனா பார்ப்போம். அப்படி எதனா வேலைக்கு ஆகலன்னா நேராக நாயுடுபேட்டைக்கு முன்னாடி இருக்க பாலம் ரயில்வே பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே பார்க்கிங் வரும், அங்கேயே விட்டுற வேண்டியதுதான். சூலூர்பேட்டை ஜங்ஷன். ஏங்கப்பா, இதுலேயும் ஏகப்பட்ட வண்டிக்கு நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போவே நைட்டில் தூங்குறதா இருந்தாலும் இந்த இடம் தான் கொஞ்சம் சேஃபு. அதனால் எங்கன்னா இது பண்ணோன்னா இங்கே வந்துடுறது. செக்யூரிட்டிலாம் கூட இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க நைட் டைமில். ஓகே மக்களே, சுத்தமாக முடியல. வேணும் சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இப்போ ரெஸ்ட் எடுப்போம். கண்ணெல்லாம் வேறு பயங்கரமாக எரியுது. சரி, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து கிளம்பும்போது அடுத்த வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய்.